Hi everybody, welcome to Sarah's Cooking. இந்த கோடை காலத்தில் எல்லாருமே ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் ஜூஸ் இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நான் 250 ml அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். இது கூட 1/4 கப் பொடி பண்ண சர்க்கரை, அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரையே இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எல்லோ ஜெல் ஃபுட் கலர் 2 ட்ராப் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் கேசரி பவுடர்லேயே எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஹை ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்சியில் தான் செய்ய போகிறோம். ஸோ 2 நிமிஷம் ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு மூடி போட்டு 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசர் செட்டிங் ஹை கூலிங்கில் இருக்கட்டும். இது ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்க டைமில் ஐஸ்கிரீம் மேலே தூவுறதுக்கு பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ்க்கு பதிலாக நம்ம நட்ஸை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைனா நெய் தடவி ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை நம்ம கறியை விட போகிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை ரொம்ப கரிஞ்சிடுச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை லைட்டாக கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே கிளறிட்டு இருந்தோம்னா எல்லா சுகரும் கரைஞ்சி நல்லா கேரமலைஸ் ஆகி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி ஒரு லைட் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். வெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் 1/4 கப் முந்திரி பருப்பை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை அணைச்சிட்டு இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் மாற்றிடலாம். இதை மேலே லைட்டாக சமப்படுத்திக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ இது கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இது நெய் தடவி இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும். நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே நல்லா கலந்து வந்துடும். இப்போ இது சின்ன சின்ன பீசஸாக நம்ம உடைச்சிக்கலாம். எல்லாத்தையும் உடைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஜிப்லாக் பேக்கு இல்லைனா பட்டர் பேப்பருக்கு நடுவில் வச்சுட்டு இதை நுணுக்கி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு ஜிப்லாக் பேக்கில் மாற்றிட்டு இதை ஒரு சப்பாத்தி கட்டை இல்லைனா கல் வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பொடி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஐஸ்கிரீமோட அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இப்போது ஐஸ்கிரீமில் தூவுறதுக்கு நம்மளோட நட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இதை ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஒரு க்ரீமி கோட்டிங் இருக்குது. இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இது 2 நிமிஷம் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மறுபடியும் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமலைஸ்டு நட்ஸையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஏர்டைட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் நார்மல் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ரேப் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை மூடி வச்சு 7லேருந்து 8 மணி நேரம் இல்லைனா நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போ 8 மணி நேரம் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரொம்ப யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு போனஸ் ரெசிபி இருக்குது. நம்ம செஞ்ச இந்த ஐஸ்கிரீம் வச்சு பட்டர்ஸ்காட்ச் மில்க்ஷேக் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு பிளெண்டரில் 2 கப் பால் எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் சேர்த்துக்கோங்க. இது கூட வேணும்னா நீங்கள் பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்தால் நம்மளோட பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் ரெடி. ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.